சின்ன விஷயத்தில் இல்லாத நடுவில் நிறுத்தம். 250 சிஆர்பிஎஃப் அதிகாரிகளுக்கு 15 ஆண்டு பின் பதவி ரொம்ப சந்தோஷம். சீக்கிய அமைப்பு வெளியின் சம்பந்த பஞ்சாயத்து மொழி என்று ஆஜர் மறந்து அதில் ரூபாய் 350 கோடி ஊழல். முன்னாள் அதிகாரி கைது. வெள்ளத்தில் பாலம் உடைந்தது. சிக்மையில் போக்குவரத்து பாதிப்பதை பிறகு ஒழிப்பு விழிப்புணர்வு. அதான் கண்டு போதை ஊரில் வந்து கொடுக்கக்கூடாது. சுரண்டையில் இலவச கண் பரிசோதனை ரொம்ப நல்லது. அதேபோல் வெங்கடாம்பட்டியிலையும் இருக்குது தென்காசி வளர்ச்சிக்குழு கூட்டம். தென்காசியில் மாரத்தான் போட்டி திருவிழா பங்கு பெற ரொம்ப சந்தோஷம். விகேபுரத்தில் அண்ணாதிமுக ஆலோசனை கூட்டம். 2 மாதங்களாக அத்தியாவசிய பணிகள் முடக்கம். கடைநிலை வேளாண்மை கடத்த 2 மாத அத்தியாவசிய பணிகள் முடக்கம். கடைநிலை நகராட்சி தலைவரை தென்காசியில் போலியோ சொட்டு மருந்து அமைத்திருக்காது. போலியோ கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்தால் நிலம்பிள்ளை வாதம் வராது. அல்லது காலுகையை உடைக்கலாம். அதனால் போலியோ வந்து கவர்மெண்ட் கொடுக்காத கண்டிப்பாக எடுக்கணும். திருச்செந்தூர் சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில் சேவை ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூரில் மத்திய அமைச்சருக்குள்ள மது விட்ட 2 பேர் கைது. உள்ளத்துக்கு போட மதுவை தான் கொடுக்கூடாதுன்னு இருக்காங்க. எதுக்கு வைக்கிங்க? உள்ளத்துக்கு போட. நெல்லை மாவட்டத்தில் 1.06 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து தருவை வச்ச காட்சி. மகாலியம்மன் கோயிலில் எல்லாருமே பாருங்கள். கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி நன்மை. தூத்துக்குடி 2000 ஆற்றில்கள 3 பேர் கைது. உள்ளத்துக்கு போடு. முஸ்லீம் லீக் விமர்சிப்ப திமுக தான் பலவீனம். யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டம். பெற்றோரை சிறந்தவர். பெற்றோரை விட சிறந்தவர் யாரும் இல்லை. பெரியவர்களை வணங்காவிட்டாலும் அலட்சியப்படுத்தக்கூடாது. எந்த பிறவியில் செய்யும் நன்மைகளும் மறுபிறவிலும் அனுபவிப்பார். உறவினர் கூட நம்மை கைவிடக்கூடாது. ஆனால் செய்த தர்மம் எப்போதும் கூட வரும். நல்லவர்களின் கோபம் மோதிரம் கலட்டும் எழுத்துக்களும் மறைந்துவிடும். கோபம் வரும்போது கண்ணாடியில் மூத்தி வரனுக்கே வெட்கமாக இருக்கும். ஆடம்பரமும் வளர்ச்சி எண்ணமும் கூடாது. வாரியார். செவ்வாயில் உயிரின அமெரிக்க விண்வெளி மையம் நாசா செவ்வாய்க்கோளை ஆய்வு செய்யும் விதமாக 2020 பெர்சிவரன்ஸ் ரோவரை அனுப்பியது. சமீபத்தில் செவ்வாய்க்கோளில் உள்ள பாறைகளில் கார்பன் மூலக்கூறு இருப்பதை கண்டுபிடித்துள்ளது. செவ்வாயில் ஒரு காலத்தில் நாள் வாழ்ந்திருக்கலாம் என்பதை வலு சேர்க்கிறேன் என ஆய்வு தெரிகிறது. இது குறித்து விவரங்களை செய்வதற்கு அந்த செவ்வாய் பாறையிலிருந்து அந்த கற்கள் துகள் மாதிரி பூமி கொண்டு வந்து விரிவான ஆராய்ச்சி வருகிறது. தேசிய புள்ளியியல் தினம்.